தென்னிந்தியாவோட கிராமங்கள்ல அமைதியான வயல்வெளிகளுக்கு நடுவுல சில பிரம்மாண்டமான களிமண் சிலைகள் மௌனமா நிக்கும். ஆனா அத வெறும் சிலைகள்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அதுக்குள்ள தலைமுறை தலைமுறையா சொல்ற கதைகள், ஆழமான நம்பிக்கைகள், அப்புறம் காலத்தால அழிக்க முடியாத ஒரு கலைன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டு கிராமங்களுக்குள்ள பயணம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கம்பீரமா நிக்கிற டெரகோட்டா குதிரைகளை கண்டிப்பா பாப்பீங்க. பார்த்ததும் ஏதோ அழகுக்காக வச்சிருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம். இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அர்த்தமும் ஒரு புனிதமான நோக்கமும் இருக்கு. ஆனா இங்கேதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. எதுக்காக இந்த பிரம்மாண்டமான களிமண் குதிரைகள் தமிழ்நாட்டு கிராமங்களுக்கு காவலாளியா நிக்குது? இந்த கேள்விக்கான பதில தான் நாம இப்போ தேட போறோம். இந்த குதிரைகளுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் ஒரு சக்தி வாய்ந்த காவல் தெய்வத்தோட சம்பந்தப்பட்டது. அவர் பேருதான் ஐயனார். ஐயனார் இவரை பத்தி சொல்லணும்னா இவரு தமிழர்களுக்கே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு காவல் தெய்வம். கையில வாளோட ரொம்ப கம்பீரமா இருப்பாரு. ராத்திரி நேரத்துல கிராமத்தோட எல்லைகள்ல ரோந்து போய் மக்களையும் அவங்க விளைநிலங்களையும் தீய சக்திகள் கிட்ட இருந்து காப்பாத்துறதா ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. சரி, அப்ப இதுல குதிரைக்கு என்ன வேலை? ரொம்ப சிம்பிள். இந்த கம்பீரமான குதிரை தான் ஐயனாரோட வாகனம். தெய்வம் தன்னோட ராத்திரி ரோந்து பணிக்கு போக இந்த குதிரை தான் உதவுது. அதனாலதான் இந்த குதிரைகளை கிராமத்தோட எல்லையில இருக்கிற கோயில்ல நிறுத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கோவிலுக்கு போற வழியில நூத்துக்கணக்கான சின்ன சின்ன குதிரைகளையும் நீங்க பார்க்கலாம். அதெல்லாம் பக்தர்கள் தங்களோட வேண்டுதல் நிறைவேறினதுக்காக கொண்டு வந்து வச்ச நேர்த்திக்கடன். எவ்ளோ தெய்வீகமான குதிரைகளை எப்படி உருவாக்குறாங்க? இந்த கேள்வி நம்மள சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற கொந்தகைங்கிற கிராமத்துக்கு கூட்டிட்டு போகுது. அங்கதான் இந்த கலை இன்னைக்கும் உயிரோட இருக்கு. ஒரு டெரகோட்டா குதிரையை உருவாக்குறதுங்கிறது பல படிகளை கொண்ட ஒரு நுட்பமான கலை. சரியான களிமண்ணை தயார் செய்யறதுல ஆரம்பிச்சு ஒவ்வொரு பாகத்தையும் பொறுமையா கையால செஞ்சு அதை ஒன்னா சேர்த்து சுட்டு கடைசியா அதுக்கு வர்ணம் பூசுறது வரைக்கும் இது ஒரு நீண்ட பயணம். எல்லாமே ஆரம்பிக்கிறது மண்ணுல இருந்து தான். கைவினைஞர்கள் பக்கத்துல இருக்கிற குளங்கள்ல இருந்து களிமண் எடுக்கிறாங்க. அந்த களிமண்ணோட ஆத்து மணல், அப்புறம் நல்லா வெட்டின வைக்கோல், இதையெல்லாம் சேர்த்துக்கிறாங்க. அந்த வைக்கோல் தான் களிமண்ணுக்கு ஒரு நல்ல பிடிப்பையும் உறுதியையும் கொடுக்குது. இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா கைவினைஞர்களோட திறமை பளிச்சுன்னு தெரியும். அவங்க பெரிய மிஷின்லாம் எதுவும் பயன்படுத்தல. வெறும் விரல்களையும் சில சின்ன மரக்குச்சிகளையும் வச்சு குதிரையோட முகத்துல இருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயிலையும் தத்ரூபமா கொண்டு வராங்க. குதிரையோட தலை, உடம்பு, கால்கள்னு எல்லா பாகத்தையும் தனித்தனியா தான் செய்றாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பாகங்கள் எல்லாமே உள்ளுக்குள்ள காலியா, அதாவது ஹாலோவா இருக்கும். அப்போதான் சூளையில வச்சு சுடும்போது வெடிக்காம இருக்கும். இப்போ ரொம்ப முக்கியமான கட்டம். தனித்தனியா செஞ்சு வச்ச கால்களையும் உடம்பையும் ரொம்ப கவனமா ஒன்னா இணைக்கிறாங்க. இந்த அமைப்பை முதல்ல நிழல்லையும் அதுக்கப்புறம் வெயில்லையும் கொஞ்சம் கொஞ்சமா காய வைக்கிறாங்க. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, குதிரையோட தலைய சுட்டதுக்கு அப்புறமா தான் உடம்போட சேர்ப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப மென்மையான பாகம், சுலபமா உடைய வாய்ப்பு இருக்கு. குதிரையோட உடம்பு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது சுடுற வேலை. கொந்தகை கிராமத்துல திறந்தவழி சூளை முறையை தான் பயன்படுத்துறாங்க. முதல்ல தரையில தேங்காய் மட்டைகளை பரப்பி அது மேல குதிரையோட உடம்புகளை அழகா அடுக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த முழு அமைப்பையும் வைக்கோலால மூடிடுவாங்க. இந்த வைக்கோல் தான் குதிரைகளை சுடுறதுக்கு தேவையான வெப்பத்தை கொடுக்கிற எரிபொருள். கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு அந்த நெருப்பை ரொம்ப கவனமா கட்டுப்படுத்துவாங்க. அந்த வெப்பத்துல தான் மென்மையான களிமண் நல்ல இறுகி பல வருஷத்துக்கு நிக்கக்கூடிய கடினமான டெரகோட்டாவா மாறுது. இது வெறும் கலை மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடியே ஒரு அறிவியலே இருக்கு. தெய்வங்களை குதிரைகள் மூலமா கௌரவிக்கிற இந்த மரபு ஒரு பரந்த கலாச்சாரத்தோட ஒரு பகுதி தான். தமிழ் கலாச்சாரத்துல இதே மாதிரி மனித வீரர்களை கௌரவிக்கவும் ஒரு பழமையான வழக்கம் இருந்துச்சு. இங்க ஒரு ஒப்பீட்ட பாருங்க. ஒரு பக்கம் காவல் தெய்வம் ஐயனாருக்காக டெரகோட்டா குதிரைகளை சமர்ப்பிக்கிறோம். இன்னொரு பக்கம் தன் சமூகத்துக்காக உயிரை கொடுத்த வீரர்களுக்கு நடுகள்னு சொல்ற நினைவு சின்னங்களை எழுப்புறோம். ரெண்டும் பார்க்க வேற வேற மாதிரி இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் ஒண்ணுதான்: தியாகத்தையும் வீரத்தையும் கௌரவிப்பது. சரி, இப்போ இந்த நடுகற்களோட மரபு பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இதுவும் தமிழ் கலாச்சாரத்துல நினைவு கூறுதலோட ஒரு முக்கியமான அங்கம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின திருக்குறள்ல வர்ற இந்த வரிகளே நடுக்கற்கள் எவ்வளவு பழமையானதுன்னு நமக்கு சொல்லும். இதோட அர்த்தம், பகைவர்களே என் தலைவன் முன்னாடி நிக்காதீங்க, அப்படி நின்ன பல பேர் இன்னைக்கு கல்லாதான் நிக்கிறாங்க. ஒரு வீரனோட தியாகம் எப்படி நினைவு கூறப்பட்டுச்சுங்கிறதுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த சாட்சி.
ரொம்ப பழமையான தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியம் ஒரு நடுக்கல்ல வைக்கிறதுக்கு 6 படிநிலை சடங்குகளை சொல்லுது. நல்ல கல்ல தேடுறதுல ஆரம்பிச்சு அதை புனிதப்படுத்தி நட்டு பெரிய விருந்து வச்சு கொண்டாடி பாட்டு பாடி வழிபடுறது வரைக்கும் இது வெறும் கல்ல நடுறதில்ல, ஒரு பெரிய மரியாதை செலுத்துற முறை. இந்த கலாச்சாரத்துல இது எவ்வளோ ஆழமா வேரூன்றி இருந்திருக்குன்னு பாருங்க. இந்த வீரர்கள் ஏன் இவ்ளோ மதிக்கப்பட்டாங்க? சங்க காலத்துல கால்நடைகளை கவர்ந்துட்டு போறது இல்லனா அதை மீட்கிறதுக்காக சமூகங்களுக்கு நடுவுல அடிக்கடி சண்டை நடக்கும். அந்த மாதிரி போர்கள்ல தன்னோட சமூகத்துக்காக உயிரை கொடுத்த வீரர்களுக்கு தான் பெரும்பாலும் இந்த நடுகர்கள் எழுப்பப்பட்டுச்சு. சரி, இப்போ மறுபடியும் நிகழ்காலத்துக்கு வருவோம். தெய்வங்களையும் வீரர்களையும் போற்றின இந்த மரபுகளோட இப்போதைய நிலைமை என்ன? குறிப்பா இந்த டெரகோட்டா குதிரை செய்யற கலையோட நிலைமை ரொம்பவே கவலைக்கிடமா இருக்கு. கொந்தகை கிராமத்துல ஒரு காலத்துல பல குடும்பங்கள் செஞ்சுட்டு இருந்த இந்த பாரம்பரிய கலைய இன்னைக்கு செய்யறது வெறும் 2 குடும்பங்கள் தான். ஆமா, நீங்க சரியாதான் கேட்டீங்க, வெறும் 2 குடும்பங்கள். இந்த ஒரு எண்ணே போதும் இந்த கலையோட எதிர்காலம் எவ்வளவு பலவீனமா இருக்குன்னு புரிஞ்சுக்க. ஏன் இந்த நிலைமை? கோயில் திருவிழாக்களை தாண்டி இவங்களுக்கு பெரிய சந்தை வாய்ப்புகள் இல்ல. களிமண் எடுக்கிறதுக்கு அரசாங்க கட்டுப்பாடுகள், தேங்காய் மட்டை, வைக்கோல் மாதிரி மூலப்பொருட்களோட விலை உயர்வு, அப்புறம் தங்களோட தயாரிப்புகளை பெரிய சந்தைக்கு கொண்டு போக சரியான தொடர்புகள் இல்லாததுன்னு பல சவால்கள் இந்த கலையை மெல்ல மெல்ல அழிச்சிட்டு வருது. அப்போ கடைசியா நாம யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். ஒரு கலைங்கிறது வெறும் பொருள் மட்டும் இல்ல, அது ஒரு சமுதாயத்தோட நம்பிக்கை, வரலாறு, நினைவுகள் எல்லாத்தையும் சுமந்துட்டு இருக்கு. இவ்வளவு செழுமையான ஒரு பாரம்பரியம் அழியும்போது அந்த சிலைகளோட சேர்த்து நாம நம்மோட எந்த நினைவுகளை, எந்த கதைகளை என்றென்றைக்குமாக இழக்கப் போறோம்? இதை நாம எல்லாரும் யோசிக்கணும்.